Hello friends, welcome to my channel S3 Tech. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ட்வீட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.1 செட்டப்புக்காக ரெடி பண்ணது. லெஃப்ட் ரைட்டில் 8 இன்ச்சு ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு ட்வீட்டர் வர மாதிரி அண்டு இந்த 10 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ லெஃப்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் ப்ளஸ் டோப் ட்வீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 8 இன்ச்சு லெஃப்ட் ரைட் பாக்ஸு ப்ளஸ் இது வந்து 10 இன்ச்சு சப்போட பாக்ஸு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பாக்ஸோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம வந்து இந்த 2.1 செட்டப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் இதோட சவுண்ட் டெஸ்டிங்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பாக்ஸு ப்ளஸ் நம்ம என்னென்ன ஸ்பீக்கர் அண்ட் ட்விட்டர் யூஸ் பண்ணிடுவேன் மட்டும் பார்ப்போம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு டைப்பில் வரும். உங்களுக்கு முன்னாடியே ஃப்ளாட்டாக வந்துடும். அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும் இந்த பாக்ஸு. இது லெஃப்ட் ரைட்டோடது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு சப்போடது. இதோட ப்ரொஜெக்ஷன் மட்டும் கொஞ்சம் வெளியே இருக்கும். ப்ளஸ்ஸு இதோட ஏர் வெண்ட் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும். ஸோ பின்னாடி கொடுத்துருக்கோம். ஃபினிஷிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் கலர் மைக்கா ஷீட் போட்டு நல்லா பார்க்க டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்குது. ப்ளஸ்ஸு இந்த ஏர் வெண்ட்டோட ப்ளேஸ்மெண்ட்டும் கரெக்டான இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு பேஸோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இதில் டிசைன் பண்ணியிருக்கு. ப்ளஸ் லெஃப்ட் ரைட் 2 பாக்ஸும் ப்ளஸ் சேம் தான். உங்களுக்கு ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கரோ ஊஃபரோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மேலே ஒரு ட்விட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து உங்களுக்கு டெர்மினலுக்கான ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெட் கலர் சப்வூஃபர், அதாவது ஜிப்போட 10 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிப்போட 10 இன்ச்சு சப்வூஃபர் ப்ளஸ் லெஃப்ட் ரைட்லேயும் ஜிப்போட ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ட்விட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் இந்த சப்வூஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு சப்வூஃபர் தான். சொல்லப்போனால் இதோட டிசைன் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 8 ohms தான் இந்த சப்வூஃபரு. இது 135 மேக்னெட்டு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதிலேயே உங்களுக்கு பிளாக் அண்டு சில்வரில் வந்து சப்வூஃபர் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் அது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 120 மேக்னெட் தான். உங்களுக்கு உங்களோட மேக்னெட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ப்ளஸ் இந்த ரெட்டில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டோட சைஸ் பெருசாக இருக்கும். இதோட பவர் கேப்பபிலிட்டியும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு இது சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 8 இன்ச்சில் 80 வாட்ஸில் இருக்க 2 ஃபுல் ரேஞ்சு லெஃப்ட் ரைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட மாடல் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு 8 இன்ச்சு பேப்பர் கோன் கிளாத் எஜோடு இருக்குது. 20 OZ ஃபெரைட் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 இன்ச்சு ASV வாய்ஸ் காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் வந்து 80 வாட்ஸு. இம்பிடன்ஸ் வந்து 8 ohms. இது இதோட ஜென்ரலான ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸ்பெஷலான எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்விட்டர் பார்ப்போம். இந்த 8 இன்ச்சு ஃபுல் ரேஞ்சை லெஃப்ட் ரைட்டிங் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட்டை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆடியோ டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் ஃபுல் ரேஞ்ச் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதோட ஃபினிஷிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நிறைய பேர் வாங்குகிறாங்க, நிறைய பேர் நல்ல ரிவ்யூ சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வாங்கணுன்னா கீழே என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து 20Z FR2, அதாவது ஃபுல் ரேஞ்ச் 80 வாட்ஸு 8 ohms. நெக்ஸ்ட்டு இதுக்கு கூட வந்து நம்ம இந்த டோம் ட்விட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இது வந்து இதுக்கான யூஸ் பண்ணுற
ஸ்க்ரூஸு. ஸோ இது நமக்கு இதில் தேவைப்படாது, இந்த பாக்ஸில் தேவைப்படாது, அது வேறு ஒரு செட்டப்புக்காக தேவைப்படுறது. இது வந்து ZDT09ங்கிற ட்விட்டரு. இது வந்து 4 ohmஸில் வரும். ஸோ நான் ஏன் அதை சூஸ் பண்ணியிருக்கேங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டாக வரும்போது. ஸோ இது வந்து சில்க் ட்விட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சில்க் டைப்பு. ஸோ இதோட டயப்ரம் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சில்க்கு. ஸோ இந்த காம்போ தான் நான் வந்து லெஃப்ட்டுக்கும் சப்புக்கும் யூஸ் பண்ண போகிறேன். சேம் அதே தான் ரைட்டுக்கும். அதே 20ZFR2வும் 09 டோம் ட்விட்டரும் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிராஸ் ஓவர் நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட லுக் வைஸ் நீங்கள் கவர் போட்டாலும் போடலனாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது நல்லாவே இருக்கும். ஸோ டோம் ட்விட்டர் மேலே கனெக்ட் பண்ணியிருக்கு. இது GT09 மாடலு. இது 8 inch ஃபுல் ரேஞ்சு. இது 10 inch சப்பு. இந்த 3 ப்ராடக்ட்டுமே ஜிப்போடது தான். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஆடியோ டெஸ்ட் தான் பண்ணணும். நீங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. க்ளோஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் ஒரு 10 inch சப்வூஃபரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஸ்பீக்கர் டெர்மினல் எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது லெஃப்டோடது. டோம் ட்விட்டரும் ஒரு 8 inch வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கு. இது இதோட பேக் சைடு. பின்னாடி ஸ்பீக்கர் டெர்மினல் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்பீக்கரோட ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கரெக்டாக உள்ள மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தீங்கன்னா தான் இம்பிடன்ஸ் மேட்ச் ஆகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆடியோ அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் சப்வூஃபர் ப்ளஸ் அந்த சேனலும் கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஆடியோ டெஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய குரூப்போட லிங்க் கீழே இருக்குது, வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பாக்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அண்டு லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.